நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பொக்காபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கடைகளின் வாடகை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் வியாபாரிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் நீலகிரி மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து வருகின்றனர். இதையொட்டி மாவட்ட நிர்வாகம் டெண்டர் என்ற பெயரில் நாள் ஒன்றுக்கு ஒரு கடைக்கு 5,000 முதல் 50,000 ரூபாய் வரை வாடகையை உயர்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வியாபாரிகள் நியாயமான முறையில் கடை வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 75 ரூபாய் காசுல இருந்து இந்த கோயில்ல நம்ம கடை வச்சிருந்து இன்னைக்கு 5,000 ரூபாய் வாடகை நம்ம கட்டுறோம். இதனால ஒரு நாள் வாடகைனாலும் அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த வருஷம் கடை தர்றதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆச்சுங்களா? இதுல எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. இத்தனை வருஷம் நாங்க வச்சு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற ஒரு கணக்காயிருதுங்க. ஏதோ நிர்வாகிங்க பார்த்து எங்களுக்கு ஏதோ நல்ல தீர்வு சொன்னா நல்லா இருக்குங்க. கடை கொடுக்கறதுக்கு முன்னாடி காசு கொடுத்தா தான் கடை உங்களுக்கு என்ற ஒரு டிமாண்ட் எல்லாம் பண்ணி 2 வருஷத்துலேருந்து 6,000 ரூபாய்க்கு நிற்கிறாருங்க. இந்த வருஷம் 6,000 ரூபாய்க்கு ஆகுறதுக்கு நாங்கள் 4 மூட்டை தேங்காய் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த 4 மூட்டை தேங்காயில் 6,000 ரூபா வசூல் கூட நம்மளுக்கு ஆகாது. அந்த வசூலில் இவருக்கே கொடுத்துட்டு போனால் நாம்